ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பையும் பெற்று வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் ஜோதிகாவை அட்டாக் பண்ணி நடிகை கஸ்தூரி பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சூர்யாவுடைய ரெட்ரோ படத்தை அவருடைய தயாரிப்பு நிறுவனமான 2D நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இப்போ இந்த படம் ரசிகர்கள்ட்ட கலவையான விமர்சனங்களை பெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் நடிகை கஸ்தூரி சூர்யாவுடைய ரெட்ரோ படம் குறித்து நடிகை ஜோதிகா குறித்தும் பெயர் சொல்லாமல் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் நடிகை ஜோதிகா சொல்லியிருந்தாங்க, கோவிலுக்கு செலவு செய்கிறத விட ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் செலவு பண்ணுங்களேன் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதில் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அது உலக புகழ் பெற்றது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்து ஷூட்டிங்காக ஜோதிகா வந்து போயிருந்திருக்காங்க. அந்த படக்குழுவும் அந்த கோவில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் நடந்திருக்குது. அந்த ஷூட்டிங் அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்திருக்குது. அதை பார்த்த ஜோதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்போ தான் இந்த விருது நிகழ்ச்சி வந்திருக்குது. அதில் தான் இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, கோயிலுக்காக நிறைய காசு கொடுக்குறீங்க, நல்ல கலர்ஃபுல்லாக பெயிண்ட் எல்லாம் அடித்து அதை பராமரிக்கிறீங்க, தயவு செஞ்சு அதே அளவு காசு இந்த ஸ்கூலுகளுக்கும் கொடுங்களேன், இந்த ஹாஸ்பிட்டல்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து உதவுங்களேன், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதிகா பேசின இந்த பேச்சுக்கு ஒரு புறம் எதிர்ப்பும் கிளம்பிச்சு, இன்னொரு புறம் பாராட்டும் கிடைச்சிச்சு. ஜோதிகா சொன்ன இந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லாதவங்கலாம் அவங்கள அப்பப்போ நேரடியாவோ இல்லை மறைமுகமாவோ சீண்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படித்தான் இப்போ கஸ்தூரி அவர்களும் சீண்டியிருக்காங்க. கஸ்தூரி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கோவிலுக்கு பதில் ஆஸ்பத்திரி அப்படின்றத விட சில சினிமாவுக்கு பதில் அந்த பட்ஜெட்டை நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கோவிலுக்கு பதில் ஆஸ்பத்திரி அப்படின்ற வார்த்தை ஜோதிகாவை அட்டாக் செய்கிறது போலவே இருக்குது அப்படின்னும், சில சினிமாவுக்கு பதில் அந்த பட்ஜெட்டை நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாமே அப்படின்ற வார்த்தைகள் சூர்யாவுடைய ரெட்ரோ படத்தை அட்டாக் செய்கிறது போல இருக்கிறதாவும் நிறைய பேர் இப்போ பேசி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சூர்யா அகர மரக்கட்டளை மூலமாக கிட்டத்தட்ட 5000 பட்டதாரிகளை உருவாக்கியிருக்காரு. நல்ல காரியங்கள் செய்கிறது பற்றி அவருக்கு யாரும் கிளாஸ் எடுக்க தேவையில்லை அப்படின்னும் நிறைய பேர் பதிலடியும் கொடுத்துட்டு வராங்க அவங்களுக்கு. இந்த மாதிரி சினியன் அரசியல் அப்டேட்டை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா செம மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு